மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட காவிரி நதிநீருக்கான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று வெளியிடப்பட்டது. இதில் தமிழகத்துக்கான தண்ணீர் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தமிழக விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐயா பெரியசாமி நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா, இந்த நதிநீர் அளவு இப்போ தமிழகத்தை விட கர்நாடகாவுக்கு கூடுதலாக கொடுத்துட்டு இங்கே குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே நடுவர் மன்றம் 192 டிஎம்சி கொடுத்துருந்தது. இப்போ 177.25 குறைச்சிருக்காங்க. இந்த தண்ணீர் நமக்கு கொடுத்துருவாங்களாங்க ஐயா? இதை கொடுத்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கொடுப்பாங்களா? முதல்ல நமக்கு தண்ணீர் குறைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? தமிழ்நாட்டின் மிகவும் எதிர்பார்ப்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக இன்று வந்திருக்கிறது. ஏறத்தாழ 44 ஆண்டுகளாக பல சுற்று நேரடி பேச்சுவார்த்தையும் நடுவர் மன்றம் என்ற ஒரு சிறப்பு நீதிமன்றத்தினுடைய விரிவான விசாரணையும் இறுதி தீர்ப்பும் வந்ததுக்கு பிறகும் நேரடி பேச்சிலும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இறுதி தீர்ப்பின்படியும் எந்த நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை என்பதால் இந்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக வந்திருக்கிற இன்றைய தீர்ப்பு உடனடியாக நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி இயல்பாகவே தமிழகத்தில் எழுந்திருக்கிறது. இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் ஏற்கனவே 192 டிஎம்சி என்று காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் தெரிவித்திருந்த அளவிற்கு கீழே ஏறத்தாழ 14.75 டிஎம்சி தண்ணீர் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற ஒரு விளக்கம், தமிழ்நாட்டிற்கு நிலத்தடி நீர் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அறிவியல் பூர்வமான சரியா, அந்த விவரப்படி சரியா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எதுவாக இருப்பினும் இன்று நாட்டினுடைய மிக உயர்ந்த அமைப்பான உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாகும். இதில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிற கருத்தின்படி காவிரி நதிநீர் என்பது எந்த மாநிலமும் உரிமை கொண்டாடுவதற்கு உரிய ஒரு பொருள் அல்ல, யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பை சொல்லியிருப்பதால் கடந்த காலத்தில் பிடிவாதம் பிடித்தது போல் கர்நாடகம் பிடிவாதம் பிடிக்க முடியாத ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியதாக நான் கருதுகிறேன். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற போது மாநிலங்களுக்கு இடையிலான இது போன்ற பிரச்சனைகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இதுவரையிலும் மத்திய அரசு காவிரி உரிமை அடிப்படையில், காவிரி நதிநீர் உரிமையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாத நிலையிலேயே இருந்திருக்கின்றன. எனவே இது உடனடியாக நடைமுறைக்கு வருமா என்ற கேள்வி இயல்பானது. நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாகும். காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிற மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றமும் இன்று உறுதி செய்திருக்கிறது. இனிமேலும் இதில் வேறு வகையான விளக்கங்களையோ வியாக்கியானங்களையோ செய்யாமல் மத்திய அரசு உடனடியாக மேலாண்மை வாரியத்தையும் நதிநீர் ஒழுங்காற்று குழுவையும் அமைக்க வேண்டும் என்பது காவிரி பகுதியினுடைய விவசாயிகள் கோரிக்கை மாத்திரமல்ல, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகும். தமிழ்நாடு அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிற 192 டிஎம்சி என்பது எங்களுடைய பாசன பரப்புக்கும் குடிதண்ணீர் தேவைக்கும் சிறு குறு தொழில்கள் போன்ற தொழில் தேவைகளுக்கும் போதுமானது அல்ல, மேலும் 72 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தது. தமிழ்நாட்டின் அரசின் கருத்தை தமிழக மக்களும் ஒன்று சேர்ந்து ஆதரித்து வலியுறுத்தி வந்தோம். 72 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக கோரியிருந்த நிலையில், கேட்டிருந்த நிலையில் 14.75 டிஎம்சி தண்ணீர் குறைத்து இருப்பது என்பது மனசுக்கு வருத்தம் தருவது தான், கொஞ்சம் ஏமாற்றம் அளிப்பது தான். இருப்பினும் இந்த 177.25 டிஎம்சி என்பதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வந்தால், இப்பொழுது சம்பா சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை செய்யக்கூடிய நிலையில் வறட்சியால் கருகி வருகிறது, ஒரு 15 டிஎம்சி தேவை என்று கேட்டபோது கூட கர்நாடகம் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று அடம்பிடித்து வந்தது. இனி அடம்பிடிக்க முடியாத நிலை இந்த இறுதி தீர்ப்பின், உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பால் ஏற்படும் என்று நாம் நம்புகிறோம்.
இப்போ வந்து நமக்கு தண்ணீர் கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கர்நாடகா கொடுத்துருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஐயா? கண்டிப்பாக கொடுக்குமா கர்நாடகா? இதுவரையிலும் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அனுபவத்திலிருந்து கர்நாடகம் உடனடியாக இந்த தீர்ப்பை மதித்து செயல்படுத்தும் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஏற்படாது. கர்நாடகம் அப்படி செய்யுமா என்று நாம் திட்டவட்டமாக நம்ப இயலாது. கர்நாடகத்தை அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் செயல்பட வைக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு. மத்திய அரசு அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். நீர் வளங்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இரண்டு தரப்புக்கும் சரிசமமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழகத்துக்கு வந்து தண்ணீர் குறைச்சிருக்காங்க. இப்போது அதோடைய அளவு அங்கே வந்து கூடுதலாக அதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாஜக அரசியல் தலையீடு, ஏன்னா வரக்கூடிய இந்த வருடங்களில் வந்து தேர்தல் அங்கே நடக்க போகுது கர்நாடகாவில். அதில் அரசியல் தலையீடு ஏதேனும் இருக்குமா? இதை பற்றியான சில செய்திகள் பரவிட்டு இருந்தது. அது ஏதாவது பார்க்குறீங்களாங்க ஐயா? இதில் நாட்டில் உருவாகும் எந்த ஒரு பிரச்சனையின் பின்னணியிலும் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய காவிரி தண்ணீர் அந்த உரிமை, சட்டம் சார்ந்த உரிமை, ஹெல்சிங்கி மாநாட்டினுடைய நதிநீர் பகிர்வு கோட்பாட்டு அடிப்படையிலும் நாம் பாசனதாரர்கள் வழி வழியாக பரம்பரையாக பாசனதாரர்கள் என்ற அடிமடையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, கடமடையில் இருக்கக்கூடியவர்கள். கடமடையில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் பாசன உரிமையும் பாதிக்கக்கூடாது என்பது உலகம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நதிநீர் பகிர்வு கோட்பாடு. இந்த கோட்பாட்டின்படி தமிழகத்தின் உரிமையை பாதுகாப்பதில் இதுவரையிலும் வந்த மத்திய அரசு, அது இதற்கு முந்தைய அரசாக இருந்தாலும் சரி, இப்போதைய இருக்கிற அரசாக இருந்தாலும் சரி, நேர்மையாக நடந்து கொண்டது இல்லை. விபி சிங் தலைமையிலான அரசு மட்டும்தான் தமிழ்நாட்டின் கோரிக்கை ஏற்று நடுவர் மன்றம் அமைத்தது. நடுவர் மன்றம் நமக்கு ஒரு நீதி சார்ந்த உத்தரவை தந்தது. அந்த உத்தரவை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. நடைமுறையில் கர்நாடகம் இதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கான கடந்த கால அனுபவம் இல்லை.